கையில ஒரு பெரிய ஆயுதம் எடுத்துட்டு போய் ஒருத்தனோட மண்டையில ஒரு பொண்ணு ஓங்கி அடிக்கிறா. எதனால இவ இப்படி பண்ணிருப்பானா, கொஞ்ச நாள் முன்னாடி இவ ஜெயில இருந்து ரிலீஸ் ஆயிருப்பா. எதனால அப்படின்னு பார்த்தோம்னா, இவளோட தங்கச்சி கொஞ்சம் மென்டலி டிசேபிள்டா இருப்பாங்க. அவங்களோட தங்கச்சியும் ஸ்கூலுக்கு போற இடத்துல அங்க இருந்த ஸ்கூல் புலிஸ்லாம் சும்மா இல்லாம எப்ப பார்த்தாலுமே அந்த பொண்ண வம்பு இழுத்துட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சமயத்துல தன்னோட ஆசை தங்கச்சி ஒரு நாள் வீட்ல இல்ல அப்படின்றது விஷயம் தெரிஞ்சு நேரடியா ஸ்கூலுக்கு போய் பார்க்கறா. அங்க போனதுமே அங்க அந்த டீச்சரும், உங்க தங்கச்சி இங்க வரவே இல்லையே. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி பசங்கலாம் கிளாஸ் கட் பண்றதுலாம் சாதாரண விஷயம். நைட் யார்கிட்டயாவது சுத்திட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவா. போம்மா வீட்டுக்கு அப்படின்ற மாரி சொல்றாரு. உடனே இவளோட அக்காவும் பயந்துட்டு போலீஸ்க்கும் ஃபோன் பண்றாங்க. ஆனா போலீஸோ இந்த கேஸ் எடுக்க மாட்டேன் அப்படின்ற மாரி சொல்லவும், தானே தன் தங்கச்சி எங்க இருக்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாரி முடிவெடுக்கிறா. அதுக்கப்புறமா தன்னோட தங்கச்சியோட நல்ல ஒரு ஃப்ரெண்டும் இருப்பா. அவ வந்து ஒரு வீடியோவும் காட்டுறா. இந்த மாதிரி உங்களோட தங்கச்சிய பயங்கரமா புல்லி பண்ணி அவங்க தான் கூட்டிட்டு போனாங்க அப்படின்ற மாரி காட்டுனது மட்டும் இல்லாம, அவங்க எல்லாரையுமே அந்த ஸ்கூல்ல அடையாளமும் காட்டுறா. இத பார்த்த அவங்க அக்கா சும்மா இல்லாம எல்லாரையும் போட்டு பயங்கரமா அடி அடின்னு அடிச்சு, ஒரு மசாஜ் சென்டர்ல போய் பாருங்க, அங்க தான் இருப்பாங்க அப்படின்ற மாரி சொல்லவும், நேரா அங்க போய் கேக்குறாங்க. ஆனா அங்கேயும் வந்து அவங்க தங்கச்சி இல்லாதனால, அந்த மசாஜ் சென்டரோட ஓனரும் இவங்கள பார்த்து சும்மா சாதாரண நெனச்சிருந்தான். ஆனா இவ கொடுத்த அடியில கடைசியா இந்த ஆட்டோமொபைல் ரிப்பேர் பண்ற ஷாப்ல இருந்து ஒருத்தன் வந்து உன்னோட தங்கச்சிய கூட்டு போயிட்டான் அப்படின்ற மாரி சொல்றான். அவளோட தங்கச்சி அழகா இருக்கா அப்படின்னு சொல்லி அவள கூட்டிட்டு போன விஷயம் தெரிய வந்து, அதனாலதான் இவளோ நேரா அந்த ஆட்டோமோட்டிவ் ஷாப்ப கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம அவனோட மண்டையில ஓங்கி அடிச்சு அவனை கொன்னே போட்டுடுறா. தங்கச்சிக்காக எதையோ செய்யற அக்கானா சும்மா கெத்துதான்ல. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.